அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். கேந்திரமும், திரிகோணமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசலாம். பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் கேந்திரங்களில் இருப்பது மிகுந்த நன்மை. அதே சமயத்துல திரிகோணங்கள்ல இருப்பதும் நன்மை. லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி இவர்கள் அனைவருமே கேந்திர திரிகோணங்களில் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அது ஜாதகத்துக்கு நல்ல வலுவை சேர்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஜாதகத்துல அடிப்படையில பில்லரான விஷயங்கள் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கேந்திர ஸ்தானங்கள். திரிகோண ஸ்தானங்கள்ங்கிறது 1, 5, 9ல இருந்தா திரிகோண ஸ்தானங்கள். திரிகோணங்கள் ஒரே தன்மையை கொண்டிருக்கும். கேந்திரங்கள் மாறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னாதிபதி எல்லாரோடையும் அனுசரிச்சு போவாரா, இல்ல எல்லாரோடையும் கருத்து வேறுபாடு கொண்டு இருப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த லக்னம், லக்னாதிபதி கேந்திரங்களில் இருக்கிறதா அல்லது திரிகோணங்களில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா கேந்திரம் அப்படிங்கிறது மாறுபட்ட தன்மையை கொண்டது, திரிகோணம் அப்படிங்கிறது ஒரே தன்மையை கொண்டது. அப்ப ஒரு இடத்துல வேலை பார்க்கறா இருந்தா கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் அந்த ஜாதகருக்கும் ஒருமித்த கருத்து இருந்தா தான் அந்த வேலையில ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், அந்த செயலை கரெக்டா செய்ய முடியும். அப்ப திரிகோணங்கள்ல 5, 9ல லக்னம், லக்னாதிபதி இருந்தா அந்த ஜாதகர் எல்லோருடையும் அனுசரிச்சு போவார், வேலை கரெக்டா பார்ப்பார் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னா இவருடைய குணாதிசயமும் அவங்களோட குணாதிசயமும் ஒரே தன்மையை கொண்டிருக்கும். அப்படி ஒரே வேவ்லென்த்ல இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இதுக்கு திரிகோண தன்மை. ஒரு ஜாதகத்துல 1, 4, 7, 10ன்னு சொல்லப்படுகின்ற கேந்திரங்கள்ல லக்னம், லக்னாதிபதி இருந்தா கேந்திரங்கள் மாறுபட்ட தன்மையை கொண்டது. அப்ப அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா எல்லாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டார். ஏன்னா இவரோட ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும், இவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களோட ஒரே வேவ்லென்த்ல பயணிக்க முடியாது. அப்போ மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க யாரு கூடயும் சரளமா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. இதுதான் வித்தியாசம். அப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது ஒரு ஜாதகர் எப்படி பிளெக்சிபிளா எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாரா இல்ல ரிஜிட்டா இருப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறான்னு பார்க்கணும். கேந்திரங்கள் இருந்தா யார்கிட்டையும் அனுசரிச்சு போக மாட்டாரு, பிளெக்சிபிளா இருக்க மாட்டாரு. நான் என்ன சொல்றேனோ மற்றவங்க அதை செய்யணுங்கிற கமாண்டிக் பவர் மட்டும்தான் இருக்கும். அதோடைய நிறை குறையெல்லாம் மற்றவங்களுடைய அனுசரிச்சு போக மாட்டார். திரிகோணங்கள்ல லக்னம், லக்னாதிபதி இருந்தா இவர் என்ன நினைக்கிறாரோ அதே விஷயத்த அவங்களும் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் இரண்டுமே தெரிஞ்சதாக ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கிறதுக்கு திரிகோணங்களில் லக்னம், லக்னாதிபதி அமைந்தால் ஜாதகர் அப்படி இருப்பார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூப்பரான கான்செப்ட். அப்போ ஒரு தலைமைத்துவத்துல கேந்திரங்கள்ல லக்னம், லக்னாதிபதி இருக்கிறவருக்கும் திரிகோணத்துல லக்னம், லக்னாதிபதி இருக்கிறவங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கேந்திரங்களை காட்டிலும் திரிகோணங்களில் லக்னம், லக்னாதிபதி அமைந்தவர்கள் தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரிச்சு போய் ஒத்த தன்மையில இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரிவார் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். கேந்திரங்கள்ல லக்னம், லக்னாதிபதி இருந்த அந்த ஜாதகர் கீழே வேலை பார்க்குறவங்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாது தன்னுடைய கமாண்டிங் பவரை மட்டும்தான் மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறனால திரிகோணத்தை காட்டிலும் கேந்திரங்களில் லக்னம், லக்னாதிபதி இருந்தால் அதோடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. ஸ்ட்ரென்த் கம்மினா ஜாதகர் யாருடையும் ஃப்ளெக்சிபிளா போக மாட்டார். அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கேந்திரத்தை காட்டிலும் திரிகோணத்தை காட்டிலும் கேந்திரத்துக்கு குறைவாகத்தான் இருக்கும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.